வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு கார்த்திகை மாதத்தில் சிம்ம ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களே, இது வரைக்குமே 7ஆம் இடத்தில் ராகு, திருக்கணிதப்படி 8ஆம் இடத்துல சனி பகவானும் இருந்து கொண்டு ராசியிலே, உங்களுடைய ராசியிலே கேதும் இருந்து கொண்டு பலவிதமான சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு, அதுலேயும் உங்களுடைய ராசியாதிபதி நீச்சம் பெற்று போனார். இப்போ நீச்சத்திலிருந்து இந்த கார்த்திகை மாதத்தில் விலகி எங்கே போகிறார் அப்படின்னா விருட்சிக ராசிக்கு போகிறார். அதாவது துலாம் ராசியிலிருந்து விருட்சிக ராசிக்கு பேச்சுகிறார். குரு பார்வை, முழுமையான பார்வை உங்கள் ராசியாதிபதிக்கு கிடைக்கிது, சிறப்பான பார்வை. இதுவரைக்கும் இருந்த குழப்பம், தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள், உங்களை ஏமாற்றியவர்கள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு. மனைவியால் தொல்லை, மனைவியால் அவமானம், மனைவிங்கிறவங்க உங்களை எப்பத்தான் அவமானப்படுத்தோன்னு காத்துட்டே இருப்பாங்க, எப்படியாவது அவமானப்படுத்தோன்னு காத்துட்டு இருப்பாங்க. மனைவி மட்டுமில்லை, எதிராளிகள் அல்லது பங்குதாரர்கள், இதெல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இனி உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பார்வை, முழுமையான பார்வை, 5ஆம் பார்வை சிறப்பான பார்வையாக இருக்கிறது. யாருக்கு? உங்களுடைய ராசியாதிபதிக்கு. ராசியாதிபதி நல்லதாக, அதாவது சுபத்தன்மை பெற்றாலே ராசி சுபத்தன்மை பெற்றும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. விரயங்களாகும், சுப விரயங்களாகும். ஆனால் சுப விரயங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக, விரயங்களுமே அனுகூலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும், புத்திரர் என்று சொல்லக்கூடியவர்களும் விரயத்திலேயே உச்சம் பெற்று, புத்திரர்களால் நிறைய செலவு அல்லது பூர்வீகத்தினால் செலவு, இதெல்லாம் இருந்தாலும் பெருமை தரக்கூடிய செலவுகளாக அமையும், சிறுமை தரக்கூடிய செலவுகளாக இல்லை. மனைவி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி வந்துடுவாங்க. மனைவியால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அனுகூலம் இல்லாமல் பிரச்சனைகள், சண்டை, சச்சரவுகள், மனச்சங்கடங்கள், மனச்சோறுகள், எதுக்குடா இந்த மனைவியை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம், அல்லது கணவனை எதுக்கடா இந்த ஆளை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் மாறக்கூடிய தன்மை இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பாக இருக்கிறது. கவலையே வேண்டாம். அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாமே ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பாதை தென்படக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த கார்த்திகை மாதம். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்களை எல்லாம் மாற்றமடைய செய்து உங்களுடைய வெற்றிக்கும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு உங்களை இழுத்து செல்வதற்காக உண்டான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். உங்களுடைய வழிபாடு அம்பாள் வழிபாடு, உக்கிரமான தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். வாராகி வழிபாடு செய்யலாம், தட்சிண பவதாரணி காளிகாம்பிகை வழிபாடு செய்யலாம், அதே போல் பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யலாம். இந்த அம்பிகையெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அசாத்தியமான தைரியம், எந்த ஒரு காரியத்தையும் நடத்தி முடிச்சிடலாம். போன மாதத்தை வரைக்குமே, அதாவது ஐப்பசி மாதத்து வரைக்குமே கண்ணீர் சிந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உங்கள் மேலே ஒரு அசாத்தியமான நம்பிக்கை,
உடலில் வந்து உடல் பலகீனமாக உடல் உபாதைகள் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து தகர்த்தெறிந்த ஒரு அற்புதமான ஆரோக்கியம். உங்களுடைய குடும்பத்தார் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஆரோக்கியம், அவங்க வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இவை எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். எதிலையும் வெற்றி பெற்று வரக்கூடிய, அதுக்கு வியூகம் அமைக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். தைரியமாக செயல்படுங்கள், நல்லதே நடக்கும். அதே போல் உங்களுடைய கூட்டாளிகளும் சரி, குடும்பத்தாரும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். வியாபாரம், தொழில், உத்தியோகம் இவையெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் மட்டும் கவனம் தேவை. எதிரிகள் வந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து சிறப்பான மாதமாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.